நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி காலபூஷ தத்துவப்படி 12வது ராசி. உங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி வீடத்தில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு ராசிநாதன் ஆட்சி வீடம் ஏறினால் ஆட்சி பெறுகிறார், வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருகிறார். அப்போ இந்த மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், ஸ்திரத்தன்மை இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், இது மாதிரி இடங்களில் கொஞ்சம் நீங்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், நகைக்கடை, துணிக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், அரசு கருவூலம், வங்கி போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சிட்ஃபண்ட், இன்சூரன்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் வலுக்கக்கூடாது. வலுத்ததால் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் விழிபிதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதாவது உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம். திறமையாக வேலை பண்ணுவாங்க. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வழியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்கிறார். ஒரு சில ராசி அன்பர்கள் பழக்கம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய பொருட்கள் சில நேரத்தில் களவாடப்படலாம் அல்லது தொலைந்து போகலாம். நீங்கள் ஒரு ட்ரெயினில், ஒரு பஸ்ஸில், ஒரு வெஹிக்கிளில் போகும்போது ஏதாவது உங்களுக்கு யாராவது லூட் பண்ணலாம் உங்கள்கிட்ட. இல்லை நீங்களே ஒரு ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ சீட்டில் வச்சு அப்படியே இறங்கி போயிடலாம், மறந்து போயிடலாம். மறுபடியும் அது எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி தானே இந்த உலகம் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசா புத்தி சிறப்பாக இல்லை என்று சொன்னால் இந்த கேதுவை சனி பார்ப்பதால் ஒரு அசிங்கம், அவமானம், அவச்சொல், அவப்பெயர் ஏற்பட ஒரு சிலருக்கு காரணம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது சூப்பருங்க. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரிக்கப்படவில்லை என்றால் இப்பொழுது அதற்கு
அதற்கான ஒரு காலகட்டம். இதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நல்ல சந்தோஷமாக உங்களுக்கு என்ன பங்கு வரணுமோ தாராளமாக வரும். 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். மேலிடத்தில் மேல் அதிகாரி நிறுவனத்தில் அதாவது என்ன சொல்கிறாங்களோ, நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு செயல்பட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் வேளாண்மைக்கியாக வேலை பார்க்க முடியாது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். மற்றபடி 11ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும். ஆனால் எல்லாம் லாபமாக மாறினாலும் கூட ஏற்றளவில் இருக்கும். கையில் வருவதற்கு காலதாமதம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அமங்கலமான ஒரு வாரம், சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.